ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு ஏர்லி மார்னிங் வீடியோ பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுது. இந்தியா டைம் வந்து 9:54. நான் நைட்டு எல்லா வேலையும் பார்த்து வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து பண்ணணும். ஹஸ்பண்ட்க்கு 6 மணிக்கு ஆஃபீஸ் இருக்குது. 1 ஹவர்க்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். 4 மணிக்கு பாருங்கள், சூப்பராக சன்லைட் வந்துருச்சு. ஏன்னா வந்து சம்மர் டயத்தில் இப்படி தான் சன்லைட் சீக்கிரமே வந்துடும். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி இடியாப்பமும், லஞ்சுக்கு வந்து எக் ரைஸும் பண்ணுறேன். அதுக்கு 1 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும். ரொம்ப சேர்த்துட்டோன்னா நல்லா வராது. அச்சில் புளியும் போது நம்ம கையிலே ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இடியப்பம். இதை நம்ம பாயில் பண்ண வச்சுட்டு எக் ரைஸ்க்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பீன்ஸ், கேரட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நான் நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து எக் சேர்த்துக்கலாம். எக்கு வந்து சைடில் 3 முட்டை சேர்த்து பெப்பர் சால்ட் சேர்த்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா இடியப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மசாலாக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சில்லி சாஸ், சோயா சாஸ், கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு குயிக்கான லஞ்ச் இது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இடியப்பத்தை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் 2 ஏலக்காய் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி நம்ம இப்போ வந்து இடியப்பத்தோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா சுகர் சேர்க்க போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். ஒயிட் சுகர் சேர்த்த பிறகு நம்ம கை வைக்கக்கூடாது. ஃபோர்க் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.